திவ்ய பிரபந்தமும் என்னுடைய பாட்டியும். சுஜாதா திவ்ய பிரபந்தத்துடனான தன்னுடைய பிணைப்பையும் தன் பாட்டி மூலம் திவ்ய பிரபந்தத்தை தெளிவாக கற்றுக்கொள்ள முடிந்த விஷயத்தை பற்றியும் சுஜாதா நம்மோடு இங்கே பகிர்ந்து கொள்கிறார். நான் பிறந்தது திருவல்லிக்கேணியில், வளர்ந்தது ஸ்ரீரங்கத்தில். எனவே ஆழ்வார் பாடல்கள் ஏறக்குறைய பிறந்ததிலிருந்து வீதியிலும் வீட்டிலும் என் காதில் ஒலித்து வந்திருக்கின்றன. வைணவ தென்கலை சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் இவ்வாறான சூழ்நிலையை ஸ்ரீரங்கத்திலோ திருவல்லிக்கேணியிலோ 50 வருடங்களுக்கு முன் தவிர்த்திருக்கவே முடியாது. இப்போது சௌபாக்யா வெட்கிரைண்டரும் காதல் பிசாசும் எஃப்எம்மில் எப்படி ஒலித்து கொண்டே இருக்கின்றனவோ அதுபோல சிறு வயதிலிருந்து ஸ்ரீரங்கத்து பெருமாள் பலவித உற்சவங்களில் சித்திரை உத்தர வீதியை வலம் வரும்போது கோஷ்டியாக இந்த பிரபந்தம் எங்களுடைய காதில் விழுந்து கொண்டே இருக்கும். இந்த கோஷ்டியாக வரும்போது முதலில் பிரபந்தம் சொல்லிக்கொண்டு தென்கலையினர் வருவார்கள். பெருமாள் கடந்ததும் வேத பாராயணம் செய்து கொண்டு வடகலையார் வருவார்கள். இதில் கூட ஏதோ ஒரு உள்ளர்த்தம் இருந்திருக்கிறது. திருவாய் மொழியை திராவிட வேதம் என்று சொல்வதன் தாத்பரியம் புரிகிறது. மணவாள மாமுனிகள் வைணவ கோவில்களில் சமஸ்கிருதத்தை மெல்ல இடம் பெயர்த்து தமிழை கொண்டு வருவதில் உள்ள நோக்கங்கள் இப்போது எனக்கு விளங்குகின்றன. அப்போது கவனிக்கவில்லை. என் பாட்டி தீவிரமான தென்கலை. இந்த வடகலையாருக்கு என்ன வீம்பு பாரு, வேதம் என்ன வேதம், பிரபந்தம் மட்டும் போரும்னு தானே பெருமாளே சொல்லியிருக்கார் என்பார். பாட்டி பெருமாள் எங்கே அப்படி சொல்லியிருக்கிறார் என்று கேட்டால், எதிர்த்து பேசுகிறாடா என்று விசிறிக்கட்டையால் அடிப்பாள். பாட்டிக்கு வடகலை தென்கலை வித்தியாசத்தின் வெளிப்படையான அடையாளங்கள் பற்றி மட்டுமே தெரியும். மார்க்கட நியாயம், பூச்சை நியாயம், பக்திக்கும் பிரபக்திக்கும் வித்தியாசம், அது யாருக்கு உபாயம் என்று வேதாந்த தேசிகர் சொல்கிறார். இது போன்ற தியாலஜிக்கல் ஆர்குமெண்ட்ஸ் பற்றி எல்லாம் கவலை இல்லை. வடகலை சுவாமிகள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லிவிடவா என்று கேட்டால் உடனே பாட்டி சுவாமிக்குத்தான் சிரமம், அப்புறம் சொல்லிக்கலாம் என்று சமாளித்து அனுப்பிவிடுவாள். ஆனால் கோஷ்டியாக செல்பவர்கள் பிரபந்தம் சொன்ன விதத்தால் அவர்களுக்கே புரிந்ததோ என்னவோ எனக்கு அதில் சந்தேகம் உண்டு. அதை கேட்டு எனக்கு ஆழ்வார் பாடல்களில் ஈடுபாடு ஏற்பட்டு பக்தி பிரவகித்தது என்று சொன்னால் அது நிஜமாகவே பொய்யாகிவிடும். எந்தவித வசீகரமும் இல்லாமல் மேள நாதஸ்வர சப்தங்களில் சரியாகவே கேட்காத கட்டை குரலில் மந்திரம் போல கடமை போல சொல்லிக்கொண்டு வருவார்கள். அந்த பாணியே தனி, சந்தை சொல்லும் பாணி. உதாரணமாக, நோற்ற நோன்பிலேன் என்று ஆரம்பத்தில் நான் சொல்லும் பாசுரத்தை நோத்த நோன்பிலேன் ஒன்னும் ஆர்த்தகிலேன் என்றுதான் உச்சரிப்பார்கள். இருந்தும் ஏதோ ஒரு விதத்தில் அந்த தமிழ் என் காதில் பட்டு உள்ளத்தில் ஒரு மூலையில் இடம் பிடித்தது என்றுதான் சொல்ல வேண்டும். பிற்காலத்தில் ஆழ்வார் பாடல்களில் இத்தனை ஈடுபாடு ஏற்பட ஸ்ரீரங்கத்து சூழ்நிலையே முக்கிய காரணம் என்பது தெளிவான உண்மை. மேலும் என் பாட்டி அப்பாவுக்கு அம்மா. தினம் அரையரிடம் சந்தை சொல்வாள். அரையர் எங்கள் குடும்பத்துக்கு உறவு. தினம் சொல்லிக் கொடுக்க வருவார். பாட்டிக்கு அந்த பாடல்கள் புரிந்ததோ என்னவோ தெரியாது. ஆனால் பிரபந்தத்தை ஒரு முழு ரவுண்டு சொல்லிவிட்டால் சொர்க்கத்துக்கு ஒரு ஃப்ரீ டிக்கெட் கிடைக்கும் என்று நம்பினாள். தினமும் 3/4 மணி நேரம் பிரபந்த புத்தகத்தை வைத்துக்கொண்டு நல்ல வெளிச்சத்தில் பின்கட்டில் கிணற்றடியில் உட்கார்ந்து கொண்டு சந்தை சொல்வாள். அரையருக்கு பிரபந்தம் அத்துப்படி. அவருடைய தொழிலே அதுதானே. என் பாட்டியின் தவறான உச்சரிப்புகளையும் தடுமாற்றங்களையும் சகித்து கொண்டு சந்தை அவர் சொல்ல ஒப்புக்கொண்டதற்கு முக்கிய காரணம் பாட்டி போடும் காஃபி மிக நன்றாக இருக்கும். அதே போல மாசம் பணமும் கொடுப்பாள். பாட்டிக்கோ அரையருக்கோ பிரபந்த பாடல்கள் சிலவற்றில் இருக்கும் விபரீத அர்த்தங்கள் மனதில் பட்டிருக்குமோ என்று நான் பிற்காலத்தில் யோசித்திருக்கிறேன்.
ஒரு வயதான பாட்டியும் ஒல்லியான ஐயங்காரும். பெரிய திருமொழி திருமங்கை ஆழ்வார் பாடலில் வந்த கொங்கை என்ன அவ யவம் என்று என் பாட்டியிடம் ஒரு முறை கேட்டு நன்றாக வாங்கி கட்டிக்கொண்டேன். பிற்காலத்தில் அந்த அவயத்தை பற்றி ஒரு காம்ப்ளெக்ஸே எனக்கு வந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். பாட்டி தன் 21ஆம் வயதில் கணவனை இழந்து 4 பிள்ளைகளை வளர்த்தவள், பேரன்களை பார்த்து கொண்டவள். அவளுக்கு பக்தி பிரபத்தியை பற்றி வித்தியாசங்களோ விசிஷ்டாத்வைத்த சித்தாந்தங்களோ தேவை இருக்கவில்லை. நம்மாழ்வார் சித்து அசித்து என்ற விளக்கத்தில் அத்தை தின்னு இங்கேயே கிடக்கவும் என்று சொன்ன கதையை ஓரளவுக்குத்தான் விளக்குவாள். ஆழமாக கேட்டால் போடா உனக்கெல்லாம் புரியாது என்பாள். அப்போதே பெரியாழ்வார் பாசுரங்களும் திருப்பாவையும் பகல் 10 ராப்பத்து என்று மார்கழி மாதம் கோயிலில் பிரபந்தம் சேவிப்பதும் என் இளமை காலத்தின் இன்ப ஞாபகங்களாயின. என் தாத்தா கோலக்கிடி சிங்கமையங்கார் கீழச்சித்திரை வீதியில் வேத பாடசாலை நடத்தினார் என்பதை சில கட்டுரைகளில் குறிப்பிட்டிருக்கிறேன். அதில் ஏழை பிராமண பையன்களை கொண்டு வந்து விடுவார்கள். அவர்கள் சில வருடங்கள் பிரபந்தம் முழுவதும் நெட்டுருவாகும் வரையில் தங்கியிருப்பார்கள். அவர்களுக்கு தினசரி இலவச உணவும் உடுக்க உடையும் தங்கும் இடமும் செவ்வாய்க்கிழமை தலைக்கு தேய்த்து கொள்ள 2 கரண்டி நல்லெண்ணையும் சீக்காயும் கொடுக்குமாறு தாத்தா வில் எழுதி வைத்திருந்தார். சுமார் 30 பாடசாலை பையன்கள் அங்கே படித்தார்கள். திருநகரி, காட்டுமன்னார் கோயில், திருவள்ளரை, ஜீயபுரம், மகேந்திரமங்கலம், லால்குடி போன்ற இடங்களிலெல்லாம் இருந்து ஏழை பையன்கள் வந்து சேர்வார்கள். அவர்கள் அழகாக கட்டுக்குடுமி வைத்துக்கொண்டு பளிச்சென்று திருமண் இட்டுக்கொண்டு குட்டி ராமானுஜர்கள் போலதான் இருப்பார்கள். சுமார் 13-14 வயதில் அவர்கள் பாடசாலையை விட்டு விடுவார்கள் அல்லது ஓடிப்போய் விடுவார்கள். அவர்களில் பெரும்பாலும் இப்போது தமிழ் சினிமாவில் புரொடக்ஷன் பார்த்து கொள்ளவும் கல்யாண சமையல் வேலை பார்த்து கொள்ளவும் இருக்கிறார்கள். ஓரிருவர் அமெரிக்கா போய் பிட்ஸ்பர்க், மாலிபு போன்ற இடங்களில் கோயில்களுக்கு போய் கிரீன் கார் கிடைத்து தாம்பு கயிறு போல தங்கச்சங்கிலை போட்டுக்கொண்டு மின்னுகிறார்கள். பாடசாலையில் படித்த கண்ணன் சுவாமிகள் மட்டும்தான் பிரபந்தத்தில் பகவத் விஷயம் தெளிவாக உபன்யாசம் செய்யும் அளவுக்கு முன்னேறினார். தினம் காலை வேத பாடசாலையை கடக்கும் போது 40 பிள்ளைகள் 20 பிரிந்து உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் என்று கணீர் குரலில் சொல்லும் போது இத்தனை நூற்றாண்டுகள் கழித்து ஏறக்குறைய 1300 ஆண்டுகள் பாதுகாக்கப்பட்டு அப்படியே புதுக்கருக்கு அழியாமல் நம்மை வந்து அடைந்த பாசுரங்களையும் அவைகளை தொகுத்து அந்தாதிப்படுத்திய நாத முனிகளையும் பிற்பாடு வியக்க முடிந்தது. இவ்வாறு பிரபந்தம் என் இரத்தத்தில் சிவப்பு அணுக்களுடன் ஊறிப்போய் விட்டதால் அது என் எழுத்து வாழ்க்கைக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் பல விதத்தில் உதவியது என்று தான் நிச்சயமாக சொல்ல வேண்டும். என் தமிழை கூட செப்பனிட்டது என்று இன்று இந்த வயதில் பிரபந்தத்தில் ஈடு போன்ற வியாக்கியானங்களை நாடும் தைரியத்தையும் எனக்கு கொடுத்தது. என் தந்தையிடம் தேவாரம் திருவாசகம் கூட படிக்கலாமே, அதுவும் உருக்கமாக இருக்கிறதே என்று சொன்னால் எனக்கு பிரபந்தம் போரும்டா என்பார். ஒரு வாழ்நாளுக்கு பிரபந்தம் போதும்தான். வேத உபனிஷத் கருத்துக்கள் அத்தனையும் அதில் இருக்கின்றன, எளிமையாக புரியும்படியாக.